கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர்றது அவர் தலைமையில வச்சிருக்கிற இந்த அழகான மயிலிறகு தான். ஆனா கிருஷ்ணர் ஏன் எப்பவுமே தன்னோட தலையில இந்த மயிலிறகோடவே இருக்கிறாரு? இதுக்கு பின்னாடி நிறைய பேர் நிறைய விதமான கதைகளை சொல்றாங்க. பட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான கதை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமர் அவதாரத்துக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தாரு விஷ்ணு பகவான். அப்படி ராம அவதாரத்துல ராமரும் சீத்தையும் காட்டுக்குள்ள இருக்கும் பொழுது சீத்தைக்கு திடீர்னு பயங்கரமான தண்ணி தாகம் எடுத்துருச்சு. அப்போ பக்கத்துல எங்க அருவி இருக்கு அப்படிங்கிறத அவ்வளோ பெரிய காட்டுல ராமரால சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த பக்கமா வந்த ஒரு மயில் தான் வழிகாட்டுறதா சொல்லி ராமரை கூட்டிட்டு போச்சு. போகிற வழி ரொம்பவே கடினமான பாதை அப்படின்றதுனால போகிற வழியில் ஃபுல்லாக நான் என்னோட ஒரு இறகை போட்டுட்டே வரேன், அதை பின்தொடர்ந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் முன்னாடி போச்சு. நீர்வீழ்ச்சி வர்றதுக்குள்ள தன்னோட கடைசி இறகு வரைக்கும் தானாகவே பிச்சு போட்டதுனால அந்த மயில் அந்த இடத்துலையே இறந்து போயிடுச்சு. இந்த மயிலோட தியாகத்தை பார்த்து ரொம்பவே நெகிழ்ந்து போன ராமர் தன்னோட அடுத்த அவதாரத்தில் மயிலுக்கு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி இந்த மயிலிறகை எப்போவுமே தன்னோட தலை மேலேயே சுமந்தாரு. ஸோ கிருஷ்ணர் ஏன் தன்னோட தலையில் மயிலிறகு வச்சிருக்காரு அப்படின்றதுக்கு உங்களுக்கு வேற என்னென்ன மாதிரியான ஸ்டோரிஸ் தெரியும் அப்படிங்கிறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.